எப்படியாவது வந்து பொண்ணிய பாட விடாம தடுக்கணும். அதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆமாம்மா தடுத்துரு. அப்புறம் அவ பெரிய பாடகி ஆயிட போறா. அத விடவே மாட்டேன்ப்பா. அவ பாடகி ஆக சான்ஸே கிடையாது. அப்படின்ற மாரி பிரீத்தி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி வந்து இந்த மாரி மெயின் சிங்கர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே ஜெயாவும் ஆமா ஏன் வரல அப்படின்னோனே இந்த மாரி டிராஃபிக்ல அவங்க மாட்டிக்கினாங்களாம். இந்த மாரி வந்து எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்களாம். அதில தான் அவங்க மாட்டிக்கினாங்களாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ வந்துருவாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பிரீத்தி வந்து வந்தா தானே இருக்கு கச்சேரி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பொன்னி வர லேட் ஆயிடுது. இந்த பொண்ணு தாம்மா மெயின் சிங்கர். இந்த பொண்ணு பேர் பொன்னி அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. அதை பார்த்து ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீயா அப்படி சொல்லிட்டு ஏன் என்கிட்ட சொல்லவே சொல்லலை. அப்போது வேணும்னே ஃப்ராடுத்தனம் பண்ணி என்னை செலெக்ஷன் பண்ண வச்சியா. ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. இல்லைங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க. நான் அதுவும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பொண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு பாட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாடிச்சுல அந்த பொண்ணை ஓகே பண்ணிடுங்க புரியுதா. ஏம்மா இந்த பொண்ணு நல்லா பாடுமா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. இங்கே பார் நீ வந்து திட்டம் போட்டு வந்திருக்கல்ல உன் திட்டம் ஒன்றும் பலிக்காது புரியுதா. அவ்வளோ தைரியம் தான் என்ன ஏமாற்ற பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பொண்ணி அழுதுட்டு நிற்கிறாங்க. உனக்கு வேணும்டி உனக்கு எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. சாரி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே வந்து நடிக்கிறாங்க. உடனே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க பொன்னி. உடனே சக்தி வர என்ன பொன்னி சூப்பராக பாடினியா செமையாக இருந்ததா. நீ தான் கண்டிப்பாக பாரு நீ தான் ஃபஸ்ட்டு வருவ எல்லாருமே உன் பாட்டு விரும்புவாங்க பாரு அப்படி சொல்லி கேட்டோன்னே இல்லை சக்தி நான் பாடலை அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அம்மா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. ஏன் ஒன்றை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சில்ல அதனால தான் அப்படின்னோடனே இதை விடவே மாட்டேன் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறார். வேணா சக்தி சொன்னால் கேளுங்க பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ அமைதியாரு. உடனே கூப்பிட்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எதுக்கு கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எப்படி பொண்ணியை செக் பண்ணலாம். இதுக்கும் பொண்ணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் வாய்ஸை வந்து அமிச்சினேன். பொண்ணு இது எந்த தப்புமே பண்ணல. தப்பு செய்யாத பொண்ணுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு எனக்கு தெரியாமல் வந்து அமிச்சு நான் எப்படியாவது வந்து பாட வச்சா நான் பாட வச்சுடுவேனா. அதெல்லாம் முடியவே முடியாது. அம்மா நீங்கள் தானேம்மா செலெக்ஷன் பண்ணீங்க. ஆமாம் அவன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது ஜெயா. நீ செலெக்ஷன் பண்ணலை அதுக்கப்புறம் ஏன் ஜெயா இப்படிலாம் பண்ண. பொண்ணின்றது காரணத்துக்காக ஒரே காரணத்துக்காக நீ வந்து வேணாம் சொன்னது ரொம்ப தப்பு. நான் பொண்ணுக்காக வேணாம் சொல்ல என்னை ஏமாத்துறான் எனக்கு பிடிக்காது. குறுக்கு வழியில் வந்து இந்த மாதிரி பாட்டு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணால் நான் ஒத்துப்பேனா. அது எப்படி நான் ஒத்துப்பேன். இல்லை இதுக்கெல்லாம் வந்து காரணமே கிடையாது. நீங்கள் பொண்ணுன்றதால மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்படியே வச்சுக்கினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக சக்தி டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலாமா. இவ்வளோ நாளாக நீங்கள் பொண்ணியை வந்து வேணும்னே சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து அவள் வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அவள் சரியாக பாடலன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவள் மேலே இருக்க குறை கிடையாது உங்கள் மேலே இருக்க குறை தானே. சக்தி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம்மா இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன். உங்களுக்கு வந்து பொண்ணியை பிடிக்காது அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன் எல்லாரும் கேட்டுக்குங்க. கண்டிப்பாக பொண்ணி பாடுவா. அதுவும் வந்து நம்ம கம்பெனியில் பாடினாலும் எனக்கு கவலை கிடையாது. நல்ல ஒரு கம்பெனியில் பாடி பொண்ணி பெரிய ஆளாவா அதுக்கு நான் பொறுப்பு. பொண்ணியை வந்து பாட வைக்காமல் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போயிடுறாரு. அதை கேட்டு எல்லாத்தையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை கேட்டு பொண்ணி வந்து அப்படியே நிற்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தானே வேணும்னு அவங்ககிட்ட போட்டு கொடுத்து இந்த மாதிரி வேலை பார்க்குறியா உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து சொல்கிறாங்க பொண்ணி வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ஜெயா. தொட முடியுது.